அனுமான் வீணை இசையில் எவ்வளவு வல்லவர் என்பதை இந்த நிகழ்ச்சியிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். நாரதரும் தும்புருவும் வீணை இசைப்பதில் வல்லவர்கள். இவர்களில் சிறந்தவர் யார் என்ற சர்ச்சை எழுந்தது. தீர்ப்பளிக்க தகுதியானவர் சிவபெருமானே என முடிவு செய்து கைலாயம் நோக்கி புறப்பட்டனர். வழியில் அடர்ந்த காடு ஒன்று குறுக்கிட்டது. இங்கிருந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்ற ராமநாமம் ஒலித்தது. இருவரும் காட்டிற்குள் நுழைந்தபோது அங்கே பாறை மீது அமர்ந்தபடி ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருந்தார் அனுமார். அவரை வணங்கிய போது தங்களுக்குள் போட்டி ஏற்பட்டதையும் தீர்வு கேட்டு சிவனை சந்திக்க செல்வதையும் தெரிவித்தனர். சபாஷ், சரியான போட்டி. எனக்காக வீணை இசைப்பீர்களா என்று அனுமன் கேட்க இருவரும் இசைத்து காட்டினர். அருமையாக இசைக்கிறீர்கள், நானும் ஒரு முறை இசைக்கிறேன் என்று வீணையை இசைத்தார் அனுமான். உடனே அண்ட சராசரமே அவரின் இசையில் மயங்கியது. நதியில் பாயும் நீர் கூட அசைவின்றி கடந்தது. மரங்கள் அசையவில்லை. பறவைகள் சிறகை விரித்தபடி வானில் நின்றன. உலகமே ஸ்தம்பித்தது. அனுமன் அமர்ந்திருந்த பாறை உருகி வழியத் தொடங்கியது. இதை பார்த்த நாரதரும் தும்புருவும் வெட்கம் அடைந்தனர். யார் சிறந்தவர் என்று நமக்குள் போட்டியிடுகிறோமே, கல்லும் கரைய வைக்கிறதே இந்த அனுமனின் இசை. இவரல்லவா இசையில் வல்லவர். இத்தனை திறமை இருந்தும் அடக்கமுடன் இருக்கிறானே என வருந்தினர். சிறிது நேரத்தில் அனுமன் இசைப்பதை நிறுத்திவிட்டு வீணையை பாறையில் வைத்தார். உருகிய பாறை குழம்பில் வீணை ஒட்டி கொண்டது. அப்போது அனுமன், முனிவர்களே, பாறையில் வீணை ஒட்டி கொண்டது, மீண்டும் இசைக்கத் தொடங்குங்கள். உங்களில் யார் இசைக்கும் போது பாறை உருகிறதோ அவரே சிறந்தவர். இதற்கு போய் சிவனை ஏன் தொந்தரவு செய்வீர்கள் என்றார் குறும்புடன். அனுமனின் பாதம் பணிந்த அவர்கள், சுவாமி, எங்களின் கர்வம் ஒழிந்தது. கல்லையும் கரைக்கும் திறமை எங்களுக்கு இல்லை என்று வணங்கினர். அனுமன் மீண்டும் இசைக்கத் தொடங்கியதும் பாறை இழகத் தொடங்கியது. வீணை எடுத்த அனுமன், முனிவர்களே, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வம் நம்மை அழித்துவிடும். அடக்கமே சிறந்தது என்றார். அனுமன் இசைக்கும் போது ஒவ்வொரு சுரத்திலும் ராம் ராம் என்னும் நாமம் கேட்கும். அப்போது எழும் நாதத்தில் ராமபிரானே ஒன்றி விடுவார். அனுமனுக்கு பிடித்த ராகம் அனுமத்தோடி. கும்பகோணம் ராமசாமி கோவிலில் வீணை ஏந்திய கோலத்தில் அனுமனை தரிசிக்கலாம். எப்படி அனுமனின் இசை திறமை!